ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து மாருதி சுசுக்கி ஓம்னி கார். இதுக்கு வந்து த்ரட்டில் பாடி வந்து நம்ம சர்வீஸ் பண்ணியிருக்கோம். அதை ஃபிட் பண்ணுற வீடியோ போட்டிருக்கேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இது வந்து மேப் சென்சாரு. இது வந்து பொசிஷன் சென்சாரு. இந்த பொசிஷன் சென்சாரை வந்து நீங்கள் தொடவே கூடாது. ஃப்ரெண்ட்ஸ், இதை தொட்டுறாதீங்க. மேப் சென்சாரு, ஆக்சிலேட் சென்சாரு, இது வேண்டாம் கழட்டிக்கலாம். ஆக்சிலேட் பாடி இது வந்து இதை கண்டிப்பான முறையில் கழட்டி க்ளீன் பண்ணணும். ஏன்னா இது வந்து ஏன் கலட்டுறோம்னா, இது வந்து ரேஸ் ஆகும், ஸ்டக்காகி பிடிச்சிரும். இது வந்து ஸ்பேரிங்கு, இதில் தான் நம்மளுக்கு ரேஸ் ஆகும். இது ஸ்டக் ஆச்சுன்னா ரேஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் வண்டி. அதனால் இதை மேக்ஸிமம் அதை கலட்டி க்ளீன் பண்ணிடுங்க. 4 ஸ்க்ரூ தான் வரும் இதில். இப்போ வந்து மேப் சென்சாரை வந்து ஃபிட் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து ஆக்சிலேட் சென்சாரு. ஃபஸ்ட்டு வந்து பாடியை ஃபிட் பண்ணிக்கிங்க. சென்சாரை ஃபிட் பண்ணிடுறாங்க. இந்த பாடியை வந்து இதில் ஒரு ஓரிங் வரும். இதை வந்து பெட்ரோலில் போட்டுறாதீங்க, ஏன்னா ஊதிரும். இந்த ஓரிங் வந்து ஊதிரும். இது தனியாக எடுத்து வச்சுருங்க. தனியாக எடுத்து வச்சுமே ஊதிருக்கு பாருங்க, போட்டுருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஆக்சிலேட் சென்சாரோடைய பாடியை ஃபிட் பண்ணிட்டோம். இந்த 4 ஸ்க்ரூவுமே நல்லா டைட் வச்சுருங்க. ஏன்னா ஓரிங்க வந்து லைட்டாக மிஸ் ஆகியிருந்தாலும் அதில் வந்து உங்களுக்கு ஏர் லீக் ஆகும், வண்டி வந்து ஸ்டார்டிங் வந்து கம்ப்ளைண்ட் ஆகும். அதனால் 4 ஸ்க்ரூவுமே நல்லா நல்லா கிச்சுன்னு டைட் வைங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இதில் வந்து ஒரு பேரிங் இருக்கும். நம்ம வந்து பெட்ரோல் வாஷு, இந்த ஸ்ப்ரே ஒன்று போடுவோம். நீங்கள் பெட்ரோல் வாஷ் அடித்தாலும் இந்த இது வந்து க்ளீன் ஆகாது. இந்த ஸ்ப்ரே வாங்கி க்ளீன் பண்ணுங்கள், நல்லாயிரும், க்ளீனாக இருக்கும். அதனால் நம்ம வந்து இந்த பேரிங்க்கு வந்து லைட்டாக ஒரு 2 ட்ராப்பு வந்து ஆயில் போட்டே ஆகணும். ஏன்னா அந்த பேரிங் வந்து மறுபடியும் சவுண்டு கேட்க ஆரம்பிச்சிடும். ஆயில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்கும். சும்மா ஒரு 2 ட்ராப் போடுங்க, போதும், அவ்வளோதான். இதை தொடச்சி விட்ருங்க. இது வந்து ஸ்டக் ஆகாமல் இருக்கிறதுக்கு. ஏன்னா நம்ம வந்து இந்த ஆயிலுடைய தன்மையை வந்து நம்ம பெட்ரோல் வாஷ் பண்ணி எடுத்துடுறோம். அதனால தான் அதை ஆயில் போடணும். ரெண்டாவது, இந்த ஓரிங்குமே பெட்ரோலில் போட்டுறக்கூடாது, இதுவுமே ஊதிரும். இந்த சென்சாரை வந்து கரெக்டாக மாட்டுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஆக்சிலேட் சென்சாரை மாட்டிட்டோம். இப்போ வந்து த்ரட்டில் பாடி நல்லா க்ளீனாக இருக்குது. இதை ஃபிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.